ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த பிறந்த பேபிக்கு கேப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து லைனிங் கிளாத்து டபுளாக ஹோல்ட் பண்ணி 6.5 இன்ச்சஸில் நான் 2 பக்கமும் கட் பண்ணியிருக்கேன். சதுரமாக எடுத்துக்கணும். இதில் இந்த ஹோல்ட் பண்ணி இருக்கிற இடத்துலையும் ஒரு ஓப்பனாக இருக்கிற ஒரு சைட்லையும் மூலையில் வச்சு 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கணும். இது வந்து நான் லைனிங் கிளாத்தாக எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே வந்து சாட்டின் கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த சாட்டினில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 40 இன்ச்சு லென்த்துக்கும் 2.5 இன்ச்சு அகலத்துக்கும் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச்சு அகலம், 40 இன்ச்சு லென்த்து. இப்போ இந்த லைனிங் கிளாத் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த லைனிங் கிளாத் எந்த பக்கம் ஹோல்ட் பண்ணியிருக்கோ அதே பக்கம் சாட்டின் கிளாத்தும் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து இந்த 1 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சைடில் இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுனால டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ இதை பிரித்து பாருங்கள், நேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே போல் இந்த சாட்டின் கிளாத்லையும் இந்த ரவுண்டாக இருக்கிற ஷேப்பில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ அடுத்து இந்த லென்த்தாக இருக்குது இல்லையா, இந்த கிளாத்துக்கு வந்து லைனிங்கும் கட் பண்ணிக்கணும். அந்த 40 இன்ச்சஸ்க்கு 2.5 இன்ச் அகலம் இருக்கு இல்லையா, அதுக்கு லைனிங்கும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி அந்த லைனிங்கும் இந்த கிளாத்தோட மேல் பக்கமும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். லைனிங் கிளாத் பத்தலைன்றதுனால நான் ஜாயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கேப் போட்டு ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுனால நான் டபுள் ஸ்டிச் போடுறேன். நீங்கள் காட்டனில் கூட இந்த மாதிரி தாராளமாக தைக்கலாம். கேப் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வெயில் காலம் அல்லது குளிர்காலத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த ஹோல்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த பக்கம் இந்த ஸ்டிச் போட்டிருக்கிற இடத்துல இல்லாமல் இந்த ஹோல்ட் பண்ணியிருக்கிற இடத்துல கேப்பில் வந்து மேல் பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஃப்ரில் வச்சுக்கணும். இந்த 40 இன்ச்சஸ் கிளாத்தில் வந்து நடு சென்டரில் துணியை வந்து மடக்கி சென்டர் பாயிண்ட் பிடிச்சி இந்த கேப்போட சென்டர் பாயிண்ட்லேயும் ஒரு பின்னு இந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா இந்த ஃப்ரில் வந்து ஒரே மாதிரியாக வரும். இந்த கேப்போட மேல் பகுதியில் இந்த ஃப்ரில் வச்சு தைக்கணும். ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போது இந்த சாட்டின் கிளாத் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து இதோடைய நல்ல பக்கம் கீழ் பக்கம் வர மாதிரியும் இதில் உள் சைடு வந்து மேல் பக்கம் வர மாதிரியும் வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். இது போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பினோம்னா 2 பக்கமும் இந்த ஸ்டிச்செல்லாம் மேலே தெரியாது பாருங்கள். ரெண்டுமே வந்து உள் பக்கம் போயிடும் பாருங்கள். லைனிங் கிளாத்லேயும் தெரியாது, இந்த சாட்டின் கிளாத்லேயும் தெரியாது. இப்போ இதில் இந்த ஸ்டிச் போட்ட பக்கம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் போட்டு இந்த சைடு பீஸ் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த கேப்போட அளவை விட ஒரு 12 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவோ ஒரு துணி எடுத்துக்கணும். அகலம் வந்து 1.5 இன்ச்சஸ் அகலம் எடுத்துக்கணும். இப்போ இந்த லென்த் பீஸோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த கேப்போட சென்டர் பாயிண்ட்டும் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு இப்போ இந்த கேப்போட வச்சு இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி டபுளாக ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டு இதுக்கு ஒரு முன்னாடி வந்து ஒரு குஞ்சம் மாதிரி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த ஃப்ரில்லில் வந்து இந்த லேஸ் வேணும்னா நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம கொடுத்து தைச்சிக்கலாம். இல்லை அப்படியே கூட நம்ம இதை பேபிஸ்க்கு போடலாம். காட்டனில் இல்லை ரேயன் கிளாத்தில் அல்லது அந்த பனியன் கிளாத்தில் அந்த மாதிரியெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கடைகளில் ஷாப்ஸில் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையான கேப் வந்து வீட்டிலையே உங்கள் வீட்டில் மிஷின் இருந்ததுன்னா வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.